போரூர் சேத்துப்பட்டு வந்தவாசி செஞ்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இங்கிருந்து இயங்கும். திண்டிவனம் வழியாக பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், காட்டுமன்னார்குடி வழி சிதம்பரம் செல்கின்ற பேருந்துகள் இந்த வழி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயங்கும். அதேபோல் திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், அரியலூர், திட்டக்குடி, செந்துறை, ஜெயங்கொண்டம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற பேருந்துகளும் இங்கிருந்து இயங்கும். வழக்கம் போல ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் செல்கின்ற ஒசூர் செல்கின்ற பேருந்துகள் பூவிருந்தவள்ளி புறவழிச்சாலை மாநகர பேருந்து நிறுத்தத்திலிருந்து இயங்கும். முடிச்சூர் சாலையில் இருக்கின்ற வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தாம்பரத்திலிருந்து ஒரகடம் வழியாக காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். தாம்பரம் சானிட்டோரியம் அறிஞர் அண்ணா மிப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம், விக்கிரவாண்டி, பண்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் அனைத்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும். கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை மற்றும் செங்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். எனவே இந்த அறிவிப்புகளை ஒட்டி பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு கொள்ள இந்த நேரத்தில் அன்போடு வேண்டுகிறோம். இந்த பயணங்கள் சிறப்பான முறையில் அமைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி போக்குவரத்து கழகமும் மற்ற துறைகளும் இந்த நடவடிக்கைகளை சிறப்பாக இயங்கும். இல்லை, அப்போ தான் இப்போ நீங்கள் தாம்பரத்திலேருந்து இயங்க வேண்டிய பேருந்துகள் கோயம்பேட்டிலேருந்தே கிளம்பிடுது தென்பகுதிகளுக்கு செல்கின்ற பெரும்பாலான பேருந்துகள். எனவே ஒரு பெரிய அளவிலான கூட்டம் அந்த மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகளே இயங்குவதனால் பிரச்சனை எதுவும் இருக்காது. கனெக்டிவிட்டி 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருப்பது போல் 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கும். பொங்கல் வரை இங்கிருந்து செல்கின்ற பேருந்துகள் வழக்கம்போல் இயக்குவார்கள். பொங்கலுக்கு பிறகு வந்து சேர்வதும் கிளாம்பாக்கம், கிளம்புவதும் கிளாம்பாக்கத்திலிருந்து இருக்கும். ஏன்னா 12, 13, 14 3 நாட்களுக்கும் இயங்கும். அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் அவங்களோட ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் இன்னும் பேசுவதற்கு காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கப்படும். அதையும் மீறி எதுவும் நடவடிக்கை இருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அரசு போக்குவரத்து பேருந்து இயக்கத்தை சுமூகமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே நம்ம அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எதை செய்ய முடியும், எதை செய்வது சிரமம் என்பதனை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு செய்ய வேண்டும் என்று அதிமுக தொழிற்சங்கம் சொல்வதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவதும் வேடிக்கையான ஒன்று, விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அவர்களால் முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பது தான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தான் பொதுமக்களுக்கு கோபம் வரும்.